ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 1/4 கிலோ நெஞ்செலும்பு வாங்கி வச்சுருக்கேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது எவ்வளோ ஹெல்தின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சோம்பும், மல்லித்தூளில் சோம்பும் மல்லியும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சும்மா 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சில்லியும், தேவையான அளவு உப்பு, 15 பல் பூண்டும், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், சாம்பார் வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அண்ட் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மல்லியும் சோம்பும் நம்ம முதல்ல போட்டு நல்லா தட்டி வச்சுக்கணும். அப்படி பசங்களுக்கு சாப்பிட பிடிக்கலைன்னா அதை நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடரும் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டும் நான் தட்டி தான் வச்சுக்க போகிறேன். இஞ்சும் தட்டி வச்சுக்க போகிறேன். ப்ளஸ் அந்த சாம்பார் வெங்காயமும் தட்டி வச்சுக்க போகிறேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஃப்ளேவர் தரும். எந்த ஒரு பொருளும் தட்டி வச்சுக்கிட்டா அந்த ஸ்பைசினஸ் அப்படியே இருக்கும். இப்போ செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் சோம்பும் அந்த மல்லியும் நாங்கள் தட்டி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு ஸ்மெல் நல்ல அரோமா வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தட்டி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டும் போட்டுட்டு சாம்பார் வெங்காயமும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா தாளிக்கும் போது அந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் உப்பு, மசாலா, மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த எடுத்து வச்ச தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணுன்னா பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த நெஞ்செலும்பும் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடணும். ஃபைனலாக ஃபினிஷிங்லேயும் போடணும். இப்போது குக்கரில் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் கிளறிட்ட பிறகு இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் உங்ககிட்ட இப்போது ஒரு டம்ளர் காமிப்பேன். அந்த டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டம்ளருக்கு நான் இப்போ 2 கிளாஸ் போடுறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சூப்பியாக வேணும்னா 3 டம்ளரும் போடலாம். போட்டுட்டு குக்கரை மூடியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக ஹெல்தி தான், யார்கிட்டையும் கேட்டுக்கோங்க. இன்னும் ஃப்ளேவர் கூட்ட கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெப்பரும் கரம் மசாலா கடைசியாக எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சுட சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.